வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்குறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கிறிஸ்பியாக எப்படி முறுமுறு பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி ஃப்ரை பண்ணணும், டபுள் ஃப்ரை பண்ணணுமா இல்லை பாயில் பண்ணணுமா, எப்படி சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான கோட்டிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ப்ரெட்டை வந்து தூள் பண்ணிவிட்டு அந்த கிரம்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் பால் ஊற்றி சாப்பிடுவீங்களே, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் இந்த கட்லெட் டிப் பண்ணி பண்ணும்போது என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தேவையான பொருட்கள்: சிப்ஸ் பொட்டேட்டோ 1/2 கிலோ, சில்லி பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு பண்ணால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. அதனால் நீங்கள் சிப்ஸ் உருளைக்கிழங்கு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து நார்மல் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரை பண்ணி முடிச்ச அடுத்த 2 செகண்ட்லேயே சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ற அந்த பிரோஜனமே இருக்காது. அதாவது நல்லா கிறிஸ்பியாக இருக்காதுன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடை, கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தாலும் சொல்லி வச்சிங்கன்னா மறுநாள் வாங்கி தருவாங்க. அப்படி இல்லைன்னா சிப்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் பர்டிகுலர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் இருக்கும். நீங்கள் 1 கிலோவோ 1/2 கிலோ சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு கிடைக்கும். இப்போ எப்படி கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் திக்கான ஸ்லைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சைஸ் என்னன்னு தெரியும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கடையில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறது. இந்த ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்லைஸும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பேட்டன். அதாவது ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? பேட்டன். இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சொல்லி தந்த விஷயம். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் 2வது உருளைக்கிழங்கு கட் பண்ணுறேன். அதை பாருங்கள். சைடில் இருக்க ட்ரிம்மிங்ஸில் கட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ட்ரிம்மிங்ஸ் கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப் வேணும். உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டான அந்த ஃபிங்கர் சைஸில் வரணும்னு வச்சிங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி சைடில் இருக்க ட்ரிம்மிங்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பேட்டன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு 2 வாட்டி அலசிட்டு திருப்பி கோல்டு வாட்டரை போட்டு வச்சிடும். கோல்டு வாட்டர்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் யூஸ் பண்ண சொல்ல வரேன். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஸோ இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்க இந்த கிழங்குல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக பிளான்ச் பண்ண போகிறோம். அடுத்தது எப்படி பிளான்ச் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இந்த கிழங்கு வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 50% அளவுக்கு வெந்திருக்கணும். 40 to 50% சொல்லுவாங்க. நீங்கள் 50% அளவுக்கு நீங்கள் வேக வச்சுருக்கலாம். வெல்டன் பண்ணக்கூடாது, அதாவது ஃபுல் வேக்காடு பண்ணக்கூடாது சொல்ல வரேன். ஃபுல்லாக வேக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் வராது. அது மட்டும் இல்லை, உடைய ஆரம்பிக்கும். எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் வச்சு ஆற வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிழங்கை பாருங்கள், உடச்சா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ண உருளைக்கிழங்கு, அதாவது ஆஃப்டன் பண்ண உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா சூடு ஆகட்டும். முடிஞ்சால் ஃபேன் போட்டு விட்ருங்க, ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் எண்ணெயில் போட்டோடனே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரத்தோட போட்டால். அதனால தான் ட்ரை ஆகட்டும். அதே டைமில் எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த இடத்துல உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் கரெக்டாக வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி வெந்து வர டைமில் ஒயிட் கலர் இருக்கும் உருளைக்கிழங்கு. இதே நார்மல் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணினா மஞ்சள் கலர் மாறும். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி ஃப்ரை பண்ணும்போது சிப்ஸ் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வெள்ளை கலர் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ ஆல்மோஸ்ட் 95% அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. ஆனால் அடுத்த 2 நிமிஷத்துலேயே சாகி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருப்பி இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வாட்டி ஃப்ரை பண்ண உடனே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. திருப்பி எண்ணெய் சூடான பிறகு திருப்பி செகண்ட் டைம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கலரும் வரும்.
நல்ல கலர் வரணும். அது டைம் அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூடாக இருக்க எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே டைமில் எந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் உருளைக்கிழங்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அடுத்த 5 நிமிஷத்துலேயே சாகி ஆகிடும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரெடியான உருளைக்கிழங்குல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சீசனிங் போட போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்லி பவுடர் இல்லை ஒயிட் பெப்பர் பவுடர், ஈவன் நீங்கள் சாட் மசாலா போட்டுடலாம். அது உங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஸ்பைசஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் இருந்ததை பிடிக்கும். அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். நார்மலாக பண்ணும்போது ஒயிட் பெப்பர் அதுக்கப்புறம் சால்ட்டு போடுவாங்க. இதை தொடர்ந்து ஒரு அருமையான வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெஜிடபிள் கட்லெட் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4 நம்பர், கேரட் 2 நம்பர், பீன்ஸ் 6லேருந்து 7 நம்பர், ஆனியன் 1 நம்பர், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 3/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, ஒயிட் பிரெட் 7லேருந்து 8 நம்பர், கார்ன்ஃப்ளேக்ஸ் 1 பேக்கெட், அதாவது 10 ரூபா பேக்கெட், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெஜிடபிள் கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிட்டே இந்த ஒயிட் ப்ரெட்டை வச்சு க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ரெட்டில் கார்னர் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர், இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதியை வச்சு நம்ம க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரௌன் கலரை வச்சு நீங்கள் க்ரம்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டார்க் ஆகும். அப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதி மட்டுமே எடுத்து வச்சு நம்ம மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி நான் க்ரம்ஸ் ரெடி பண்ண போகிறோம் சொல்ல வரேன். கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன வேணால் அந்த ப்ரெட் வந்து ஒன்றோட ஒன்று சேரும்போது உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்ஸி எப்போவுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணினா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், இந்த ரெசிபியில் வந்து நான் 2 விதமாக யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிரெட் க்ரம்ஸு, இன்னொன்று வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு. கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக மட்டும் தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பைண்டிங் ஏஜென்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி மைதா போடுறோம். எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மைதா ரெண்டுமே போடுறோங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக கொடுக்கும், மைதா வந்து பைண்டிங் ஏஜென்ட் கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டர் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பைண்டிங் ஏஜென்ட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக ரெடியாக இருக்கணும். இதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது வெஜிடபிள் கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு அந்த சீரகம் இஞ்சியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் எவ்வளோ நேரம் வதங்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 2 செகண்ட் வதங்கினா மட்டுமே போதும். ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கக்கூடாது, சரிங்களா? அதே டைமில் இந்த வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர்,
இந்த இடத்துல உங்களோட அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் இந்த பவுடர் மசாலா போடணும். அப்படி இல்லைன்னா இந்த பவுடர் மசாலா தீய ஆரம்பிச்சிடும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த பவுடர் மசாலா போட்டோன்னே தண்ணி போட போதில்லை. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். இந்த கேரட் பீன்ஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணுறோம். இந்த கேரட் பீன்ஸ் நல்லா வேக வச்ச கேரட் பீன்ஸாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கேரட் பீன்ஸை முழுசாக தான் இருக்கும். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு வந்து உப்பு கரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கணும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கட்லெட் முடித்த பிறகு உங்களுக்கு சீசனிங் கரெக்டாக இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். முடிஞ்சால் வீட்டில் உருளைக்கிழங்கு மேஷர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் ரவுண்டாக பிடிக்கிறது நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மசாலா அப்படியே ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன் கேட்டேன்னா அந்த மசாலா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், க்ரம்ஸை போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த க்ரம்ஸ் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேலோட்டமாக அந்த க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்ன சைஸில் பேட்டி பிடிக்கணுமோ அந்த சைஸில் நீங்கள் பேட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் ரவுண்டாக பிடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மசாலாவுக்கும் இந்த க்ரம்ஸ் போட்ட பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கெட்டியான பக்கம் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அழகான ஷேப்பில் இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான ஷேப் கிடச்சிதில்ல. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டியை வந்து டைரெக்டாக இந்த பைண்டிங் ஏஜென்ட் சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை டிப் பண்ணுறோம். டிப் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் கோட் பண்ணுறோம். அவ்வளோதான். முக்கியமான விஷயம், அந்த பைண்டிங் ஏஜென்ட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது பிரெட் க்ரம்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டியை க்ரம்ஸில் இந்த மாதிரி அழகாக கோட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். ஏன் கேட்டோன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே குக் பண்ண தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்கும். இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக கார்ன்ஃப்ளெக்ஸ் கோட்டட் பண்ண இந்த கட்லெட் ரெடி. க்ரம்ஸில் ரெடி பண்ணுறது வந்து கலர் நல்லா டார்க்கான கலர் கொடுக்கும். ஆனால் சீக்கிரமாக சாகி ஆகிடும். நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு போகும்போது அங்கே கட்லெட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அப்போது என்ன பண்ணுவோன்னா இந்த க்ரம்ஸை கோட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதாவது பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. நல்ல க்ரன்ச்சியாக வேணால் கார்ன்ஃப்ளெக்ஸை கோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நல்லா கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக சாகி ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை.